பொழுது போனா இதே வேலையா போச்சு உங்களுக்கு. ஐயா லொய்யானு கிட்ட எங்க டால்டா டின்னு வச்சு ஒரு பாட்டு பாடிட்டு மாமா மாமா. முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் ஐயா. வா. அப்படியாமா? வாங்கம்மா. அம்மா, உங்க பேரனுக்கு ஆபத்து. ஒரு திருட்டு கூட்டம் அவனை பிடிச்சு வச்சிருக்கேன். என்னது பேரனா? நீ யாரையம்மா சொல்ற? இந்த வீட்டுக்கு திருட வந்தானே அந்த பையனையா? அதே பிள்ளைதாங்க. ஆனா அது திருட வரல. அந்த பாவிங்க தான் கட்டாயப்படுத்தி அதை கூட்டிட்டு வந்து உள்ள அனுப்பிச்சாங்க. இந்தாங்கம்மா, இது நீங்க புஸ்தகம் வாங்க கொடுத்த பணம். இதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கலன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீங்களும் அவனை திருடன்னு நினைச்சிருவீங்கன்னு சொல்லி அந்த புள்ள வேதனைப்பட்டுச்சுமா. பாத்தீங்களா, அவன் திருடன் இல்லைன்னு எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்டீங்களா? நீ கொஞ்சம் சும்மா இரு லட்சுமி. இந்தாம்மா, அந்த பையன் என் பேரன்தான்னு எதை வச்சு நீ சொல்ற? முகத்தை பார்த்தாலே தெரியுதுங்களே. உங்களை மாதிரி பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு தான் இவ்வளவு கிராக்கி இருக்கும். இல்லன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளைய வாங்க யாராவது வருவாங்களா? ₹1,00,000 கொடுக்கறேன்னு சொன்னானா? யாரா பாவே? அவரை பார்த்தது இல்லைங்க. ஆனா அவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். யாரோ உங்க சொந்தக்காரரா. அவர் பேரு வந்து மோகன். மோகனா? ஐயோ, நம்ம மோகனா? மோகன் உண்ட வீட்டுக்கு 2 நினைக்கிற துரோகி. லட்சுமி, எனக்கு தெரியாமலே இந்த வீட்டுல ஒரு நல்ல பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்து வந்திருக்கேன். தேவதா ஐயா, எங்கே மோகன்? அவரு வெளியே போயிருக்காருங்க. வெளியேன்னா எங்கப்பா? அது தெரியாது. ஆனா வழக்கம் போல ராத்திரி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கடவுளே, அம்மா நீதான் என் பேரனை காப்பாத்து. அந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யறேம்மா. அந்த கூட்டம் இருக்கிற இடத்தையாவது சொல்லு. போலீஸோட வந்து நானே பையனை கூட்டிக்கிட்டு வந்தேன். போலீஸா? ஐயோ வேண்டாயா, வேண்டாம். ஏம்மா? அந்த கூட்டத்துலதான் என்ன வாழ வைக்க வந்த தெய்வமும் இருக்காரு. அவரோட கூட உங்க பேரனை போலவே இன்னும் எத்தனையோ சின்னம் சிறுசுங்க வாழ வழி தெரியாம அங்க மாட்டிக்கிட்டு சீரழியுதுங்க. அவங்கள நான் காட்டி கொடுக்க மாட்டேன். என்னைக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன். இதோ பாருமா, எங்களுக்கு ஏராளமான சொத்து இருக்கு. அத்தனை குழந்தைகளையும் நான் காப்பாத்துறேன். என் வார்த்தை நம்ம எப்படியாவது என் பேரனை உயிரோட கூட்டிட்டு வந்துடம்மா. கவலைப்படாதீங்கம்மா, என் உயிரை கொடுத்தாவது உங்க பேரனை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறேன். ஆனா அந்த மோகன் மட்டும் அங்க வராம பாத்துக்கங்க. நான் வரேன். எங்க நானே அவங்க பின்னாலேயே போய் அவங்க இருக்கிற இடத்தை தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். என்னங்க? என்ன செய்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா போனது சிவானந்த பூபதி வீடுதான் நல்லா தெரியும். ஓஹோ, தோணல. அது துரோகம் இல்லாம என்னடா? எங்கிட்ட சொல்லாம இந்த இடத்தை விட்டு வெளியே போறதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ எங்கடா? நான் குறுக்கு வழியா வந்துட்டேன் மாஸ்டர். வந்துருவாங்க மாஸ்டர், வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும். டேய், நம்ம சேர்ந்தவங்க யாராவது நமக்கு துரோகம் செஞ்சா அவங்க மேல அனுப்ப வேண்டியதானே நம்ம கூட்டத்து சட்டம். ஆமா மாஸ்டர். ஆனா அக்கா விஷயத்துல அக்கா சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. உங்க ஒரு அக்காவுக்கா நான் இந்த கூட்டத்தை இழக்க தயாராகிட்டேன். For more updates, like, comment, subscribe to our channel.